சில காரியங்களுக்கு நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த முடிவிலே உறுதியாய் நிற்கக்கூடிய ஒரு பலனை கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. அந்த முடிவு என்ன நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும், யார் சொன்னாலும் சரி, அது நமக்கு அது நமக்கு கஷ்டத்தை கொடுக்கறதா இருந்தாலும் சரி, சில காரியத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தால் அதில் நீங்கள் உறுதியாய் நிற்கக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஆமேன். சவுல் மேலே நான் கை வைக்க மாட்டேன்னா நான் என்ன பண்ண மாட்டேன்? நான் வைக்க மாட்டேன். அவன் என்னை என்ன தொந்தரவு பண்ணாலும் சரி, என்னை அவ்வளோ அவமானப்படுத்தினாலும் சரி, நான் அது எதுவும் செய்ய மாட்டேன்னு ஒரு முடிவை தாவீது எடுத்ததுனால அவனுடைய ராஜ்ய பாரத்திலே அவனுக்கு விரோதமாய் வந்த அத்தனை சக்திகளையும் கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் முறியடித்தார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஒருவேளை சவுல் ராஜாவை தாவீது கொன்றிருப்பானேயானால் தாவீதும் ராஜ்யபாரம் பண்ணும்போது அவனையும் கொல்லுவதற்கு நிறைய பேர் துணிஞ்சிருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக கொன்றணும் முடிவெடுது. ஏன்னா சவுலை இவன் கொண்டு ராஜாவாயிட்டான்ல, இவனை கொண்டு இன்னொருத்தர் ராஜாவாகிறதுக்கு என்ன? ஆனால் இவன் இந்த சவுல் ராஜாவை கொல்ல மாட்டேன்னு தாவீது எடுத்த ஒரு தீர்மானத்தின் காரணமாக சொந்த பிள்ளையே தாவீதை கொல்லணும்னு நினைச்சாலும் சொந்த பிள்ளையால கூட தாவீதை என்ன பண்ண முடியலைன்னா கொல்லவே முடியல. காரணம் என்னன்னா, அவன் சவுலுக்கு முன்பாக எடுத்த அந்த ஒரு தீர்மானம் அவனுடைய உயிரையே காப்பாற்றுகிற அளவிற்கு கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினார். நீங்க எடுக்கிற சில தீர்மானங்கள் மற்றவர்களுடைய பார்வைக்குள்ளே பைத்தியக்காரத்தனமா இருக்கலாம், மற்றவருடைய பார்வையிலே உங்களை கோழையாக நிற்க வைக்கலாம். நீ என்ன கோழையா அப்படின்னு கேட்கலாம். சில நேரத்தில் அப்படிதான் சிலர் நீங்கள் எடுக்கிற தீர்மானத்தை கேட்ட உடனே எனக்கு உனக்கு வாயே இல்லையா, உனக்கு பேசவே தெரியாதா, உன்னால் முடியவே இல்லையா, நீ என்ன ரொம்ப பேதையா, உங்களை ரொம்ப குறைவாய் அவர்கள் பேசுகிறது போல தோன்றும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் எடுத்த முடிவின் நிமித்தம் யார் உங்களை கோலைன்னு நினைச்சாலும் உங்கள் பலன் என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும், உங்கள் தைரியம் என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவரை முன் வச்சு தான் நீங்கள் அந்த காரியத்தில் தாழ்ந்து போறீங்கன்னு கர்த்தருக்கு தெரிஞ்சதுனால கண்டிப்பாக அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு நாள் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தாம கர்த்தர் விடவே மாட்டார். நம்புறவங்க கரங்களை தட்டி முழு பலத்தோட கூட ஆமேன். ஆண்டவர் நிச்சயம் நிச்சயம் நிச்சயமாய் ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாய் நம் தலையை உயர்த்துகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா அந்த உறுதி ரொம்ப அவசியம். உறுதி அது ஸ்திரமாகிற வரைக்கும் நான் இப்படி செய்ய விட மாட்டேன் இதை அப்படின்னு ஒரு தீர்மானத்தை முழு பலத்தோட நீங்க எடுங்க. கண்டிப்பாக அதுல ஒரு வெற்றியை கர்த்தர் காணாமல் உங்களை விடவே மாட்டார்.